வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விலாக் வந்து பேக்கிங் வீடியோ தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் பேன் கேக் வந்து செஞ்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கார்ன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்னுமே வந்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு பீஸ் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து முன்னாடியே தேங்காய் வந்து போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த பேன் கேக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடி வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கார்ன் வந்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் வந்து பாதி தான் போட்டிருக்கேன், மிச்சம் பாதி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து நார்மலாக சாப்பிடும்போது இந்த மிக்சிங்கோட சேர்த்து சாப்பிடும்போது முழுசாக சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பாதி வச்சுருக்கேன். மிச்சம் பாதி வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் வந்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் சுத்தமாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. நானுமே சாப்பிட மாட்டேன். சாமிக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவோம். அப்போ இருக்கிற பழத்தை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வந்து நம்ம காலி பண்ணிடலாம். அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 வாழைப்பழம் வந்து கற்பூர வாழை போட்டிருக்கேன். நம்மளுக்கு எந்த பழம் இருக்கோ அது போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை 5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அரிசி மாவு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பேக்கிங் பவுட்ரு இல்லைனா வந்து ஆப்ப சோடா மாவு வந்து 2 பிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட்டு போட்டு இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறோன்னா 1 1/2 ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் பேன் கேக்குக்கு. நான் வந்து இது எதுவுமே போடவே இல்லை. எனக்கு மட்டும்தான் வேணுன்றதுனால ஒரு 3 மட்டும் தான் வந்து நான் ரெடி பண்ணேன். மற்றது எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்வீட் போண்டா மாதிரி கேட்டுட்டாங்க. அதனால் நான் அந்த மிக்சிங்லாம் எதுவுமே போடலை. அது போடாதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக வரலை. இந்த ரவையும் கோதுமாவும் போட்டுட்டு பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக செய்யணும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நானாக புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது செகண்ட் டைமாக செய்கிறேன். இதை போண்டாவாக வேணுன்றதுனால வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு 2 புடி அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்வீட் போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே வந்து கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கோதுமை மாவு போட்டதுனால வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுட்டா வந்து கரிஞ்சிடும். ஏன்னா நாட்டு சக்கரைலாம் உள்ளே போட்டிருக்கோம், கொஞ்சம் கலர் மாறிடும். பார்த்து பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கணும். பேன் கேக்குனா கூட பரவாயில்ல, இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். கடைசியாக வந்து பேன் கேக் தான் செய்ய போகிறீங்கன்னா கடைசியாக வந்து ரவையும் கோதுமை மாவும் வந்து அப்படியே வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு போட்டு நம்ம மிக்சியில் அடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்து கூட சேர்த்து கரைச்சிக்கலாம். ரவையெல்லாம் எதுவுமே அரைக்க வேண்டியதாக இல்லை நம்ம போண்டா மாதிரி செய்ய போகிறோன்னா வேணும்னா ரவை போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் பேன் கேக் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க என்னன்னு சொன்னாங்க. நான் அதுலேயுமே வந்து பின் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிவிட்டு. அதனால தான் அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இதை நான் டீட்டெயிலாக போட்டேன். வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து பேக்கிங் வீடியோக்கு வருவோமா? வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடு வந்து மாற்ற போகிறோம். ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எந்த பொருள் எப்படி எடுத்து பேக் பண்ணணுன்னே தெரியவே இல்லை. சுத்தமாக ஒரு ஐடியாவுமே வரல. சரி, வந்து நம்ம பாட்டில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு மளிகை சாமான் ஃபுல்லாமே வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சா கூட அது உடையாது. எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தாலும் வண்டி வச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து அது ஷேக் ஆகிட்டு உடஞ்சிரும். அதனால் சரி வேணாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பேசிகிட்டே தான் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. நம்ம வீடியோ வந்து பேசிகிட்டே எடுத்தால் வந்து ரொம்ப டைம் ஆகிடும். ஒரு ஆள் மட்டும் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அவங்களுக்குமே வேலை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டா அவங்க எடுத்து வண்டியில் வச்சுருவாங்க. அவ்வளோதான் அவங்களோட வேலை. அங்கே போயிட்டு வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது அவங்களோடது வேலை. இது மொத்தமாக வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வீடியோ வந்து ஓட விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப வாய்ஸ் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். வீடு மாற்றணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப லாங்காகவே இருந்துட்டோம். எங்கள் கூட பழகுறவங்க எல்லாருக்குமே தெரியும். 1 வருஷம் இல்லைனா 1 1/2 வருஷம், 2 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த வீட்டில் தான் வந்து 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை 6வது வருஷம் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. பாதி வந்துட்டோமா என்னன்னு கூட எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ரொம்ப வருஷம் இருந்தது வந்து எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ நாள்லாம் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எப்படி இருக்கோன்னா, ஒரு வீட்டுக்கு போவோம், எங்களுக்கு பிடிச்சதுன்னா இருப்போம். எங்களுக்கு பிடிக்கல ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் கொஞ்சம்
நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் வசதியே இல்லைன்னா கூட நாங்கள் உடனே வந்து வீடு மாற்றிடுவோம். அது யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் லாங்காகவே இருந்துட்டோம். பசங்க வந்து வளர்றாங்க. நம்ம வருஷம் வருஷம் வீடு மாற்றும்போது அவங்க மைண்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இல்லைல்ல, நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மைண்டு வந்துருமா என்னன்னு எங்களுக்கு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அதனால் நாங்கள் வீடெல்லாம் மாற்றுறதே இல்லை. சரி, இப்போவுமே வந்து ஒரு தேவைன்றதுனால மட்டும் தான் நாங்கள் மாற்றுறோம். இல்லைன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாற்ற வேணான்னு தான் நினச்சோம். இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் மாற்றுறோம். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நமக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இது வருஷம் ரொம்ப அதிகமானதுனால வந்து இதை விட ரொம்ப அதிக வருஷம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இதுவே ரொம்ப பெருசு தான். இவ்வளோ நாள் இருந்ததில்லை. அதனால் மொத்தமாக வந்து எடுத்து வைக்கிறதுக்கு எந்த பொருள் எங்கே எடுத்து வைக்கணுன்றதே எனக்கு சுத்தமாக ஐடியாவே வரலை. என்ன பண்ணுறதுனே தெரில. இது வரைக்குமே நான் எதுவுமே பேக் பண்ணாமே இருக்கேன். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருஷம் இருந்துட்டோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா பழகிட்டோம். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. யாருக்கிட்டேயுமே நான் வீடு வந்து மாற்றுறோம் அப்படின்னா வந்து நிஜமாவே சொன்னால் ஹவுஸ் ஓனர் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். நம்ம வந்து எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். நம்மளால யாருக்கும் எந்த ப்ராப்ளமே இருக்காது. அவங்களால எங்களுக்கு இருக்கக்கூடாது, எங்களால் அவங்களுக்குமே இருக்கக்கூடாது. அப்படி தான் இருப்போம். நம்ம வாடகை வந்தோமா, நம்ம வீடு உண்டு, நம்ம வேலை உண்டு, அப்படி தான் இருப்போம். அவங்களும் அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு சில வீட்டிலலாம் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட இருக்கவே மாட்டோம். நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் இருப்போம். இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னா அப்படியேப்பட்ட இடத்துல நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம யாரும் வந்து சும்மா வச்சுட்டு இல்லை. அதனால் வந்து அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் இந்த வீட்டிலலாம் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்போம். எங்கள் வீடு மாதிரி இருந்தோம். இப்போ மாத்திரன்னும் போது உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பழகிட்டோம். ஐஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு லைஃப்பில் வந்து ஒரு சில பேர்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து மறக்க முடியாத ஒரு ஆளுன்னா வந்து ஐஸு, வெங்கி 2 பேருமே வந்து லைஃப் லாங் மறக்கவே முடியாது. நம்ம வந்து சின்னதாக ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் கூட இது வரைக்கும் வந்து அக்கா என்னால் இது பண்ண முடியாதுக்கா, இல்லை என்னால் முடியாதுன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கிற வரைக்குமே ஒரு நாள் கூட நான் இதை கேட்டு இது செய்ய முடியுமான்னு கேட்டேன். பண்ணலாம்க்கா, இதை பண்ணலாமா, செஞ்சிடலாம், அப்படி தான் பேசுவாங்களே ஒழிய நம்ம வந்து இது முடியும் முடியாதுன்ற அந்த ஆப்ஷனே கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு போகிறோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எங்கே போனாலும் சரி, எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் லாங்கில் வந்து அவங்கள எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அவங்களோட ஞாபகம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க நினச்சிக்கலாம் இல்லை அவங்க நம்மளை மறந்துட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி இல்லை. நான் எங்கே போனாலும் சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட நான் கரெக்டாக வந்து நிற்பேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்லேயுமே சரி, அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா கூட ஹவுஸ் ஓனர் வீட்டில் எங்களையும் கூப்பிடுவாங்க, நாங்கள் அவங்களையும் கூப்பிடுவோம். அப்படி தான் வந்து பழகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கேன். சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய்.